இந்த வீடியோஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம டெய்லி வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, டாக்டர் செண்பகராமன். எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குற முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ டாக்டர் செண்பகராமன் வந்து எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா, ஸோ நாஞ்சில் நாட்டில் பிறந்திருப்பார். ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செஞ்சு பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன பண்ணுவார், பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வார். எக்ஸாமில் ரீசனிங் டைப்பில் கேட்கலாம். ஸோ நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் செண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன பண்ணியிருப்பார், நிறைய விதமான பிரச்சாரங்களை பண்ணியிருப்பார். இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான். ப்ரோ இந்தியா அப்படின்ற பத்திரிகையை நடத்தினது யார்? டாக்டர் செண்பகராமன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரோ இந்தியா அப்படின்ற பத்திரிகையை நடத்தியிருப்பார். ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் என்ன பண்ணியிருப்பார், பத்திரிகையை நடத்தியிருப்பார். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் என்ன பண்ணியிருப்பார், இவர் பத்திரிகையை வந்து நடத்தியிருப்பார். ஜெர்மன் அதிபர் கெய்சருடைய நம்பிக்கையை பெற்றவர். லெனினை சந்தித்து என்ன பண்ணியிருப்பார், ஆதரவு பெற்றிருப்பார். இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். ப்ரோ இந்தியா அப்படின்ற பத்திரிகையை நடத்தியிருப்பார். ஜெர்மன் அதிபர் கெய்சருடைய நம்பிக்கையை வந்து பெற்றிருப்பார். லெனினை சந்தித்து அவருடைய ஆதரவையும் என்ன பண்ணியிருப்பார், பெற்றிருப்பார். இது போக வேறு என்ன முக்கியமான தகவல்கள் வந்து அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் உலக போர்க்காலத்தில் ஜெர்மனியோடு சேர்ந்து செயல்பட்டிருப்பார். முதல் உலக போர்க்காலத்தில் ஜெர்மனியோடு சேர்ந்து செயல்பட்டிருப்பார். எதுக்கு அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷோடைய ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தணும், அப்படின்ற நோக்கத்தோட முதல் உலகப் போரில் ஜெர்மனியோடு சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார், செயல்பட்டிருப்பார். 1914 எம்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1914 எம்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றம் மீது என்ன பண்ணியிருப்பார், குண்டு வந்து வீசியிருப்பார். எக்ஸாம்ஸில் இதை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சென்னை ஹைகோர்ட் பில்டிங் மேலே வந்து குண்டு வந்து போட்டிருப்பார். எம்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக இது பண்ணியிருப்பார் 1914. அதே போல் காபூல், ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தற்காலிக இந்திய அரசை வந்து அமைச்சிருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஒரு தற்காலிக இந்திய அரசை வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் அயல்நாட்டு அமைச்சராக, சரியா, ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அயல்நாட்டு அமைச்சராக வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், அப்பாயிண்ட் பண்ணி அதில் செயல்பட்டிருப்பார். எக்ஸாம்ஸில் இதை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இவருடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஆயுத போராட்டம் மூலம் விடுதலையை வந்து நம்ம வாங்கணும், ஆயுத போராட்டம் மூலம் விடுதலை பெற வேண்டும் அப்படின்றது இவருடைய முக்கியமான கருத்தாக இருக்கும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்நிய ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாம், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்நிய ஆட்சியை அதே ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் அப்படின்ற கருத்தை சொன்னது யார், டாக்டர் செண்பகராமன். அதே போல் ஆயுத போராட்டம் மூலம் விடுதலை பெற வேண்டும் அப்படின்ற கருத்தாக்கத்தை சொன்னதும் யார் தான், செண்பகராமன் தான். சரிங்களா? ஸோ அடுத்து செண்பகராமன் பற்றின தகவல்கள் வந்து ஒரு கம்மியான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா, பாரதியார் பற்றி நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்ஸில் இல்லாத சில முக்கியமான தகவல்களை வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த தகவல்களை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஆரம்பகால அரசியல் வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பாரதியார் வந்து 1904 சுதேசிமித்திரனுடைய துணை ஆசிரியராக வந்து என்ன பண்ணுவார், அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ 1904 சுதேசிமித்திரன் பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக பாரதியார் வந்து ஆகிறாரு. அதே பீரியடில் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த லைனை வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. சுதேசிமித்திரனுக்கு துணை ஆசிரியராக வந்து ஆகியிருப்பார். அந்த காலகட்டத்தில் பாரதியாருடைய அரசியல் வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வாசகம் கொடுத்துருப்பாங்க. 1905 வங்க பிரிவினைக்கு எதிராக கவிதையை எழுதி வெளியிடுவார். ஸோ எப்போ அப்படின்னா, செப்டம்பர் 15 1905 செப்டம்பர் 15 1905. ஸோ அன்னைக்கு வங்க பிரிவினைக்கு எதிராக கவிதை ஒன்றை எழுதி பாரதியார் வந்து என்ன பண்ணுவார், வெளியிடுவார். இவர் என்னென்ன மாதிரியான தேசிய செயல்பாடுகளை வந்து ஈடுபட்டார் அப்படின்னா, வாரணாசி காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பார், பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அந்த வாரணாசி காங்கிரஸ் மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது கொல்கத்தா போயிட்டு சகோதரி நிவேதிதை
சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் அந்த டேட்டாலாம் படிச்சிருப்பீங்க. சகோதரி நிவேதிதையை வந்து என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து கொல்கத்தாவில் வந்து சந்திச்சிருப்பார். அதே போல் சுதேசி இயக்கம், ஸ்வதேசி மூமெண்ட்டை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், சப்போர்ட் பண்ணியிருப்பார். வந்தே மாதரம், ஸோ இது வந்து யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பங்கீம் சந்திர சாட்டர்ஜியோடைய வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கத்தை தமிழாக்கம் வந்து செஞ்சுருப்பார். தமிழாக்கம் செஞ்சு சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழில் என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். வந்தே மாதரம் அப்படின்றது பங்கீம் சந்திர சாட்டர்ஜியோடது. ஸோ அதை வந்து தமிழாக்கம் செஞ்சு சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழில் வந்து என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். அதே போல் தாயே வந்தே மாதரம் அப்படின்ற பாடலையும் பாரதியார் என்ன பண்ணியிருப்பார், இயற்றியிருப்பார். தாயே வந்தே மாதரம் அப்படின்ற பாடலையும் பாரதியார் அவர்கள் இயற்றியிருப்பாங்க. ஸோ பத்திரிகை மற்றும் இயக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரவாத இயக்கத்துடைய குரலாக வந்து இந்தியா பத்திரிகை வந்து என்ன ஆச்சு, செயல்பட்டது. தீவிரவாத இயக்கத்தின் குரலாக இந்தியா பத்திரிகை வந்து என்ன பண்ணுச்சு, செயல்பட்டுச்சு. இந்த இந்தியா பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், எம் ஸ்ரீனிவாசன். சரியா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த இந்தியா பத்திரிகையோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், எம் ஸ்ரீனிவாசன். ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வஉசி வந்து 2 கப்பல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், வாங்கியிருப்பார். ஐ மீன் அந்த 1906 என்ன பண்ணியிருப்பார், கேலியோ லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், வாங்கி அதை வந்து விட்டுருப்பார். ஸோ அந்த கப்பல்களை வந்து பாரதியார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பாரத தேவி பெற்றெடுத்த 2 புதல்வர்கள். எக்ஸாமில் அது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாரத தேவி பெற்றெடுத்த 2 புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி வஉசியோடைய கப்பல்களை பாரதியார் வந்து என்ன பண்ணியிருப்பார், பாராட்டியிருப்பார். எக்ஸாமில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஓகேவா? அதே போல் அந்த வஉசி இருக்கார் இல்லையா, அந்த 2 கப்பல்களை எந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஆன்சரை வந்து நான் என்ன பண்ணுறேன், பின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வஉசி அவர்கள் 2 கப்பல்களை வாங்குவார் இல்லையா, ஸோ அந்த கப்பல்கள் எந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருப்பார் அப்படின்ற ஆன்சரை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த ஆன்சரை வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட்டில் வந்து டாப்பில் பின் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்து அரசியல் நிலைப்பாடு. அரசியல் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், விமர்சிச்சிருப்பார். அரசியல் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் மிதவாதிகளையும் சரி தீவிரவாதிகளையும் சரி இவர் என்ன பண்ணியிருப்பார், விமர்சனம் செஞ்சுருப்பார். ஸோ என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்து இவர் செஞ்சுருப்பார் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டிசம்பர் மாதம் 1906, சரியா, டிசம்பர் 1906 ஐஎன்சி கல்கத்தா மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸோடைய கல்கத்தா மாநாடு வந்து நடக்கும். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டில் பாரதியார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் 1906 டிசம்பர் மாதம். ஸோ அப்போது அந்த கூட்டத்துடைய தலைவராக ஸ்டெட்டு. சரியா? இந்த பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் எங்கேயுமே இருக்காது, இந்த வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐஎன்சி கூட்டத்துடைய தலைவராக ஸ்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயரை வந்து நியமிக்கணும், ஸ்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாடரேட்ஸ், தமிழில் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த கல்கத்தா மாநாடு டிசம்பர் 1906க்கு தலைவராக ஸ்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு இந்த மிதவாதிகள் மாடரேட்ஸ் வந்து ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அந்த முயற்சியை பாரதியார் வந்து என்னன்னு சொல்லியிருப்பார், மூடத்தனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த முயற்சியை பாரதியார் வந்து என்ன சொல்லியிருப்பார், இது வந்து ஒரு மூடத்தனம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், அவங்கள விமர்சனம் செஞ்சுருப்பார். அதே டிசம்பர் மாதம் 1906 வெளிநாட்டு பொருட்களை வந்து நாம் புறக்கணிக்கணும். சரியா? ஸோ வெளிநாட்டு பொருட்களை வந்து நாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு தீவிரவாதிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை மிதவாதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. வெளிநாட்டு பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. டிசம்பர் 1906 ஐஎன்சி கல்கத்தா மாநாட்டில் அந்த தீர்மானத்தை மிதவாதிகள் மாடரேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க. ஸோ அப்படி எதிர்த்த அந்த மாடரேட்ஸையும் அவர் என்ன பண்ணியிருப்பார், பாரதியார் திட்டிருப்பார். சரியா? ஸோ இதுதான் வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் பாரதியார் வந்து என்ன பண்ணார், விமர்சனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து மிதவாதிகளை வந்து கேலி செய்தும் தீவிரவாதிகளை வந்து புகழ்ந்தும் வந்து நிறைய பாடல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், பாரதியார் வந்து இயற்றியிருப்பார். மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை பாரதியார் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இயற்றியிருப்பார். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பிபின் சந்திரபால். ஸோ அவர் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு சென்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருப்பார். எப்போது 1907 பிபின் சந்திரபாலை ஆந்திராவிற்கு சென்று சென்னைக்கு வந்து
என்ன பண்ணியிருப்பார், கூப்பிட்டு வந்திருப்பார். எப்போது? 1907. அதே போல் லாலா லஜ்பத் ராய் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கைதை எதிர்த்து நிறைய கவிதைகளை வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். லாலா லஜ்பத் ராய் கைது செஞ்சுருப்பாங்க, அதை எதிர்த்து நிறைய விதமான கவிதைகள் வந்து எழுதியிருப்பார். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா லஜ்பதி ராய் துதி, லஜ்பதி ராய் பிரபாவம். சரி, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். லஜ்பதி ராய் துதி, லஜ்பதி ராய் பிரபாவம். பிரபாவம் சரியா? லஜ்பதி ராய் துதி, லஜ்பதி ராய் பிரபாவம் அப்படின்ற கவிதைகளை வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்து சூரத் மாநாடு 1907 எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரிப்பீட்டாக வந்து கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். சூரத் மாநாட்டில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிறைய என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சண்டை, ஒரு அமளி வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரதியார் வந்து எழுதியிருப்பார். சூரத் மாநாடு 1907 மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஏற்பட்ட அமளிகள் பற்றி மிக தெளிவாக வந்து மிக விரிவாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரதியார் வந்து எழுதியிருப்பார். சரியா? ஸோ அடுத்து இந்த சூரத் மாநாட்டில் பாரதியார் என்ன பண்ணியிருப்பார், பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். எக்ஸாம்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதை. சரியா? இந்த சூரத் மாநாட்டில் பாரதியார் நிறைய டைம் வந்து இந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருப்பார். எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே போல் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சூரத் மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை, எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கொஷின் வந்து எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய கட்சியினரின் கோட்பாடுகள், புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படின்ற திலகருடைய ஆங்கில சொற்பொழிவை என்ன பண்ணியிருப்பார், தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார், பாரதியார். எக்ஸாமில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் வஉசி இருக்கார் இல்லையா, வஉசியோடைய அழைப்பை ஏற்று நெல்லை மாவட்ட கலெக்டர், அவர் பேர் வின்சி, வஉசியோடைய அழைப்பை ஏற்று நெல்லை மாவட்ட கலெக்டர் வின்ஸை சந்தித்திருப்பார். ஸோ வின்ஸை சந்தித்தது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது. ஸோ வின்ஸை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாடல் வந்து சொல்லுவார். தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார், பாடியிருப்பார். எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மின்டோ மார்லி சீர்திருத்தம், அதை வந்து என்ன பண்ணியிருப்பார், பாரதியார் கேலி செஞ்சுருப்பார். மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை பாரதியார் என்ன பண்ணியிருப்பார், கேலி செஞ்சுருப்பார். இதெல்லாம் முக்கியமான தகவல்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வஉசியும் சிவாவையும் வந்து என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க. சரியா? எங்கே, நெல்லையில். வஉசியையும் சிவாவையும், சுப்பிரமணிய சிவாவையும் நெல்லையில் கைது பண்ணுவாங்க. ஸோ அந்த வழக்கில் நேரில் அவர் கூட இருந்து நெல்லையில் இருந்து அந்த வழக்கை வந்து என்ன பண்ணிப்பார், பார்த்துட்டார். சரி, கவனிச்சிட்டாரு. அதே போல் கவனித்ததோடு மட்டும் இல்லாமல் சாட்சி சொல்கிறதுக்கும் பாரதியார் வந்து தயாரானார். அந்த வழக்கை நெல்லையில் இருந்து தங்கி ஸ்டே பண்ணி பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட்சி சொல்வதற்கும் தயாரானார். ஓகேவா? எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த இவங்களுக்கு வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் வந்து தீர்ப்பு வந்து வழங்குவாங்க நீதிபதி. அந்த நீதிபதியோட பேர் பின்ஹே. உங்களுக்கே தெரியும், தமிழ் புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீதிபதி பின்ஹே வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பார். வஉசிக்கு 40 ஆண்டு சிறை தண்டனையும் சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் என்ன பண்ணுவார், விதிப்பார். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்கலாம், என்னென்ன யாருக்கு எவ்வளோ தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்களை கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்தியா பத்திரிகை ஆசிரியர் நம்ம பார்த்தோம் இல்லையா, எம் ஸ்ரீனிவாசன். இந்தியா பத்திரிகை ஆசிரியர் எம் ஸ்ரீனிவாசனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஓகேவா? இந்தியா பத்திரிகை ஆசிரியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. பாரதியாரையும் கைது செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க, முயற்சிகள் செய்வாங்க. அவர் என்ன பண்ணிடுவார், பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். சரியா? பாரதியார் வந்து 1908 ஜூன் மாதம், பாரதியார் 1908 ஜூன் மாதம் பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவார். பாரதியார் பாண்டிச்சேரிக்கு போகும்போது அவருடைய வயசு என்னன்னு கேட்பாங்க. 27 வயசில் பாண்டிச்சேரிக்கு போவார். அவங்களுடைய மனைவி மக்களோடு போயிடுவார். சரியா? ஸோ அங்கே போய் தான் என்ன பண்ணுவார், பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கவிஞராக வந்து வளர்ச்சி பெறுவார். அரசியல், இலக்கியம், தத்துவம், உரைநடை, கட்டுரை,
தத்துவ ஞானி, மனிதாபிமான முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லைனை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசியல், இலக்கியம், தத்துவம், உரைநடை, கட்டுரையாளர், தத்துவ ஞானி, மனிதாபிமான முனிவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், வளர்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இருப்பார். சரியா? ஸோ இதை வந்து மேபி கேட்கலாம். அடுத்து ஆஷ் கொலையை வந்து ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து. ஆஷ் கொலையை துரதிர்ஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். அரசியல் கொலை மற்றும் ஆயுத புரட்சிக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார், எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அரசியல் கொலை மற்றும் ஆயுத புரட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஆஷ் கொலையை துரதிர்ஷ்டமான சம்பவம், எதிர்பாரா விபத்து அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார், பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாண்டிச்சேரியில் இருந்த லைஃப் வந்து போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மனைவி மக்களோட வந்து அவர் என்ன பண்ணுவார், திரும்ப வந்து கடலூர் பக்கத்தில் வரும்பொழுது டிசம்பர் மாதம் 1918 டிசம்பர் 1918 என்ன பண்ணிடுவாங்க, அவரை கடலூர் பக்கத்தில் கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி கடலூரில் சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. சிறையில் அடைத்த சில வாரங்கள்லேயே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவர் என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சிறையில் அடைத்து சில வாரங்களில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து மார்ச் மாதம் 1919 மார்ச் 1919 காந்தியை வந்து என்ன பண்ணுவார், மீட் பண்ணுவார் சென்னையில். அந்த ரவுலட் சத்தியாகிரகத்துக்காக காந்தி வந்து சென்னைக்கு வந்துருப்பார் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் வந்து சந்திச்சிருப்பார். 1919 மார்ச் மாதம் காந்தியை வந்து என்ன பண்ணியிருப்பார், சந்திச்சிருப்பார். இது உங்களுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் வந்து இந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து லாஸ்ட்டாக வந்து அவர் என்ன பண்ணுவார், அகிம்சை வழியை தேர்ந்தெடுப்பார். ஆரம்ப காலத்தில் மிதவாதியாக இருந்து பின்னர் தீவிரவாதியாக மாறி கடைசியாக அகிம்சவாதியாக பாரதியை வந்து மாறியிருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த வெங்கடேசன் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறி கடைசியாக அகிம்சைவாதியாக ஆனார் பாரதியார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே ஷார்ட்டாக இறுதியில் அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து இவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப உணர்ச்சியை தூண்டுற வகையில் இருக்கும். சரியா? ஸோ இவருடைய தேசபக்தி பாடல்கள் மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுச்சு, விடுதலை உணர்வை வந்து உருவாக்குச்சு. மக்கள்கிட்ட விடுதலை உணர்வை உண்டாக்குச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க வங்கப்பிரிவினைக்கு அப்போசா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். பாரதியார் வந்து என்ன பண்ணியிருப்பார், அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். தமிழ்நாட்டிலையும் அதுக்கான தாக்கம் வந்து இருந்துச்சு. பாரதியார் வந்து இந்த இயக்கத்தை, சுதேச இயக்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ வந்தே மாதரம் பாரதியார் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழில் வெளியிட்டிருப்பார். இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தது தான். ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நிதி திரட்டுவார். ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேச இயக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதி திரட்டுவார். அதை வந்து பாராட்டி பாரதியார் வந்து என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய பத்திரிகையில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து பாராட்டி பாரதியார் தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருப்பார். ஸோ எந்த பத்திரிகையில் எழுதியிருப்பார் அப்படின்னா இந்தியா பத்திரிகையில் எழுதியிருப்பார். ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேச இயக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதி திரட்டினார். ஸோ அவர் வந்து அந்த ஜமீன்தார்களையும் அரசாங்கத்தையும் எதிர்த்து பொருட்படுத்தாமல் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பார். ஸோ இதை வந்து பாராட்டி பாரதியார் வந்து இந்தியா பத்திரிகையில் வந்து என்ன பண்ணியிருப்பார், அதை வந்து எழுதியிருப்பார். சரியா? ஸோ பாரதியாரை பற்றி வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, பத்திரிகை சுதேசமித்திரன் இந்தியா, ஸோ இது வந்து தமிழ், ஹிந்து, பேட்ரியட் இதெல்லாமே வந்து ஆங்கிலம். சுதேச இயக்கத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்தில் இவ்வளவு தான் இருக்குது முக்கியமான விஷயங்கள். சரியா? ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோஸில் டாக்டர் செண்பகராமன் பாரதியார் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வஉசி அவர்கள் இருக்காங்க, சுப்பிரமணிய சிவா இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இது எல்லாமே நம்ம 1 by 1 வீடியோஸில் பார்க்க போகிறோம். எனக்கு தேவை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சப்போர்ட் தான். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு படிக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் நமக்கு வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நமக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.